வெரி குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். ஸோ நம்ம எப்படின்னா வருவாய்த்துறை. ஸோ வருவாய்த்துறையில் உள்ள அலுவலக உதவியாளர் பணிகள் பற்றி அப்டேட் வந்து கொடுத்துட்டே வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைய தினம் வந்து செய்தி ஊடகங்களையும் இது சம்மந்தமான அப்டேட் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயில் வேணுன்றதை பார்க்க நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ நம்ம வந்து நேற்று தினம் வீடியோ போடும்போது பார்த்திங்கன்னா 567 காலி பணியிடங்கள் 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த பின்னடைவு காலி பணியிடங்கள் நிரப்புறதுக்கான அறிவிப்பு அப்படின்றது வந்து வெளியாக போகுதுன்னு சொல்லியிருந்தோம். இன்று வெளியாக இருக்க செய்திக்குறிப்பில் 1000 பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வருவாய்த்துறையில் அலுவலக உதவியாளர் பார்த்திங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் வட்டாட்சியர்களுக்கும் அதே மாதிரி கூடுதலாக இருக்கிற சார் பதிவாளர்களுக்கும் கூட அதாவது வருவாய்த்துறையில் இருக்கிற சார் பதிவாளர்களுக்கு கூட இதில் வந்து கூடுதல் பணியிடங்கள் நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த பணியிடங்கள் அப்படின்றது வந்து கூடுதலாக இருக்குன்றது இந்த இன்ஃபர்மேஷன் மூலிமா நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ 1000 பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இதற்கான ஒப்புதலை அரசு அளித்திருந்த போதிலும் அவைகள் நிரப்பப்படாமல் இருந்தன. எனவே தான் தற்போது உடனடியாக வருவாய்த்துறை அலுவலகங்களில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்கள் நிரப்புவது தாமதமின்றி நிரப்புவதுடன் அது தொடர்பான அறிக்கையை உடனடியாக அரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் கூடுதல் தலைமை செயலாளர் அமுதா ஐஏஎஸ் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தொடர்பான அறிக்கை உடனடியாக அரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 1000க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாவட்ட வாரியாக காலிடங்கள் அறிவிக்கப்படும். சொந்த மாவட்டத்திலேயே அரசு வேலை பார்க்க வேண்டும் என கனவுடன் இருப்பவர்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் சொல்லியிருக்காங்க. மேலாக அதாவது 3 ஆண்டுகளுக்கு மேலாக காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை மாவட்ட கலெக்டரின் நேர்முக உதவியாளர் மாவட்ட கலெக்டருடைய நேர்முக உதவியாளர் பொது விதிகளுக்கு உட்பட்டு நிரப்பலாம் என்று ஒப்புதல் அளிக்கப்பட்டிருந்ததும் இதுவரை அப்பணியிடங்கள் நிரப்ப எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ எனவே மேற்காணும் காலி பணியிடங்களை மேலும் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக நிரப்ப நடவடிக்கையை மேற்கொண்டு அதன் அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் சொல்லி இந்த சர்க்குலர் அப்படின்றத வந்து அமுதா ஐஏஎஸ் அவர்கள் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமாக 1000 பணியிடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாவட்ட வாரியாக ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஒரு 560 வேகன்சிஸ்க்கு மேலே டோட்டலாக 38 மாவட்டத்தில் வந்து ஒரு 33 மாவட்டத்துக்கான அப்டேட் மட்டும் நம்ம பார்த்துருந்தோம். மீதமுள்ள மாவட்டங்களுக்கும் சேர்த்து ஒரு 1000 பணியிடங்கள் அப்படின்றத வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ புதிதாக இணைக்கப்பட்ட மாவட்டங்களான நிறைய மாவட்டங்கள் செங்கல்பட்டு, அப்புறம் வந்து நிறைய மாவட்டங்கள், ஒரு சில மாவட்டம் கூடுதலாக அப்டேட் பண்ண மாவட்டங்களுக்கும் சேர்த்து இந்த பணியிடங்கள் மயிலாடுதுறை, ராணிப்பேட்டை இந்த மாதிரியான மாவட்டங்களுக்கும் இந்த வேகன்சிஸ் அப்படின்றத வந்து ஆட் பண்ணி நமக்கு வந்து கூடுதலே அப்டேட் கொடுப்பாங்கன்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தொடர்ந்து இந்த வருவாய்த்துறை சம்மந்தமான ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சம்மந்தமான அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் ரெகுலர் வீடியோஸாக தொடர்ந்து போட்டுகிட்டே வந்துட்டுருக்கோம். தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே எப்படி அப்ளை பண்ணணும், இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக வேலைவாய்ப்பு போகிறதுக்கான ஃபைனல் கைடன்ஸ் வரைக்கும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். தொடர்ந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் இந்த ஜாபுக்கு வெயிட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. இதை தொடர்ந்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றதும் கூடுதல் நம்ம வரப்போகுது. ஸோ அதில் வந்து நிறைய வேகன்சிஸ் இருக்குது. ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மட்டும் இல்லை, பதிவறை எழுத்தர், டிரைவர், அப்புறம் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு கிட்டத்தட்ட அதுலேயும் ஒரு பல்கான வேகன்சிஸ் அப்படின்றத வந்து வெளியிட போகிறாங்க. ஸோ இது மாவட்ட வாரியாக நமக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிடும்போது அஃபிஷியலாக எந்த வெப்சைட்டில் ஃபாலோ பண்ணி எப்படி அப்ளை பண்ணணுன்றதெல்லாம் தொடர்ந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ தற்சமயத்துக்கு இந்த அலுவலக உதவியாளர் விஏஓ அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்கள்ல, கிராம உதவியாளர், ஸோ விஏஓவுடைய அசிஸ்டண்ட்டுக்கு அந்த போஸ்டிங்ஸ்க்கான ஹால் டிக்கெட் அப்படின்றவுடைய பணி வந்து தொடர்ந்து வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நாளை தினத்தோடு நிறைய மாவட்டங்களுக்கு அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹால் டிக்கெட் அப்படின்றது இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 1ஆம் தேதியிலேருந்து நிறைய மாவட்டத்துக்கு ஹால் டிக்கெட் அப்படின்றது வர ஆரம்பிச்சிடும். ஸோ வந்ததுக்கப்புறம் அதனுடைய டீட்டெயில்ஸ் என்ன, எப்படி இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை தொடர்ந்து வந்து நம்ம சேனலே அப்டேட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.